பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி தம்முடைய ஒத்தாசையை இன்றைக்கு உங்களுடைய கடந்து போகிற சூழ்நிலையில் அனுப்ப விரும்புகிறார். 121வது சங்கீதம் 2வது வசனத்தை பாருங்கள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இன்றைக்கி நீங்கள் கடந்து போகிற அந்த சூழ்நிலையின் மத்தியில், நெருக்கடி, போராட்டங்கள், பிரச்சனையின் மத்தியில் எனக்கு உதவி செய்கிறவங்க யாருமே இல்லை என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலங்கி கொண்டு இருக்கலாம். அல்லது யாரோ மனுஷர்களை நீங்கள் தேடி சென்றீங்க, அவரிடத்திலிருந்து உதவி வராமல் ஏமாந்து போயிருந்திருக்கலாம். அல்லது மனுஷர்கள் உதவி செய்தாலும் நான் கடந்து போகிற இந்த பிரச்சனையில் எனக்கு விடுதலை உண்டாகாது, நன்மை உண்டாகாது என்று சொல்லி நீங்கள் பயந்து கலங்கி போயிருக்கலாம். குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், அல்லது பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்தில், அவங்களுடைய எதிர்கால இந்த வாழ்க்கையில், அல்லது சரீர ஆரோக்கியத்தை குறித்த காரியத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலங்கி கொண்டு உதவி இல்லாமல் சோர்ந்து போயிருக்கலாம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு எங்கிருந்து ஒத்தாசை வருமா, உதவி வருமாம், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவன் அறிக்கை செய்கிறான். இன்றைக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலிருந்து உங்களுக்கு விசேஷித்த விதத்தில் அவர் ஒத்தாசையை அனுப்ப விரும்புகிறார். எரேமியா புஸ்தகம் 10வது அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, அவரே பூமியை தம்முடைய வல்லமையினால் உண்டாக்கி, பூச்சக்கரத்தை தம்முடைய ஞானத்தினால் படைத்து, வானத்தை தம்முடைய அறிவினால் விரித்தார். இந்த வேதம் போதிக்கிற, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினார். ஆகாய விரிவை நாம் பார்க்கும் பொழுது, அதில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது நாம் காண்கின்றவைகள், காணாதவைகள், ஏன் இந்த பூமியை பார்க்கும் பொழுது தேவன் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக அவர் படைத்திருக்கிறார், சிருஷ்டித்திருக்கிறார் என்கிறத நாம் அறிந்து கொள்ள முடியும். அதில் அவர் பயன்படுத்தின தன்னுடைய வல்லமை, ஞானம், அறிவை நம்ம நோக்கி பார்க்கும் பொழுது நாம் ஆராதிக்கிற தேவன் எவ்வளவு பெரியவர், அவரிடத்தில் எவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது, அவருடைய ஞானம் எவ்வளவு பெரியது, அவருடைய அறிவு எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும். ஆகினால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட வல்லமை நிறைந்த, அப்படிப்பட்ட ஞானம் படைத்த, அப்படிப்பட்ட அறிவு நிறைந்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சொல்லி அவன் விசுவாசத்தோடு சொல்லுகிறான். நீங்கள் இருக்கிற ஊரின் எம்எல்ஏ அல்லது ஒரு மினிஸ்டர், ஏன் நம்முடைய தேசத்தினுடைய பிரதம மந்திரி உங்களுக்கு நேரடியாக நான் உனக்கு இந்த காரியத்தில் உதவி செய்கிறேன், பயப்படாதுன்னு சொல்லி சொன்னாக்கா எவ்வளோ தைரியமாக இருப்போம், இருதயத்தில் எந்த பயம் இல்லாமல் நிம்மதியாக இருப்போம். ஆனால் இங்கே சங்கீதக்காரனுக்கு யார் உதவி செய்ய போகிறதா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் அவனுக்கு ஒத்தாசை அனுப்புவார், அவனுக்கு உதவி செய்வார் என்று சொல்லி அவன் விசுவாசிக்கிறான், நம்புகிறான். இன்றைக்கு நீங்கள் கடந்து போகிற சூழ்நிலையிலையும் இதையே நீங்கள் விசுவாசமாக சொல்லுங்கள். ஒருவேளை மனுஷர்கள் என்னை கைவிட்டு விடலாம், அல்லது மனுஷனுடைய உதவி விருதாவாக, வேஸ்டானதாக அது இருக்கலாம். ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் என்னுடைய சார்பில் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். என்னுடைய காரியங்களை தன்னுடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு அதில் தம்முடைய ஒத்தாசையை அவர் அனுப்ப விரும்புகிறார். என்னுடைய குடும்ப காரியத்தில் எனக்கு உதவியை செய்து அங்கே நிச்சயமாக அவர் சமாதானத்தை கொண்டு வருவார். அங்கே இருக்கக்கூடிய சண்டைகள், சச்சரவுகள், கூக்குரல்கள் இதையெல்லாம் அவர் நீக்கி போட்டு சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள். அது அப்படியே ஆகும். எனக்கு உதவி செய்து இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து அவர் என்னை தூக்கி எடுப்பார். என்னுடைய வியாதி, என்னுடைய பலவீனங்கள், என்னுடைய நோய்கள் எல்லாவற்றையும் அவர் கல்வாரி சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டபடினால எனக்கு உதவி செய்கிறது தான் அவருடைய விருப்பம். என்னை நிச்சயமாக இந்த வியாதியின் படுக்கையிலிருந்து தூக்கி எடுத்து விடுவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை, இரட்சிப்பின் வாழ்க்கை, ஊழிய பாதை, அதில் தடைகள், நெருக்கடிகள், எதிர்ப்புகளை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். நீங்கள் விசுவாசத்தோடு சொல்லுங்கள், என்னை கரம் பிடித்தவர், என்னை அழைத்தவர், என்னை அபிஷேகித்தவர், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும்பொழுது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. அவர் நீட்டுகிற கரத்தை ஒருவராலும் மடக்க முடியாது, அவர் மடக்கி இருக்கிற கரத்தை ஒருவராலும் நீட்டச் செய்ய முடியாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், பூமிக்குரிய ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுத்து அந்த விதத்தில் உதவி செய்ய அவருக்கு போதுமான வல்லமை உண்டு, ஞானம் உண்டு, அறிவு உண்டு என்று சொல்லிட்டு நம்ம அவரை விசுவாசிக்கும் பொழுதே அந்த அற்புதங்களை நீங்கள் காண செய்வீர்கள். அல்லது உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அவருடைய திருமண காரியங்கள், பிள்ளை பாக்கியங்கள், நிச்சயமாக தேவன்
அதில் உதவியை அனுப்பி ஒத்தாசையை அனுப்பி உங்களை அவர் மகிழச் செய்வார். இழந்த வருஷங்கள் அல்லது இழந்த ஆசீர்வாதம், இழந்த பரிசுத்தம், இழந்த பிஸ்னஸில் ஒரு காரியம், இழந்த ஒரு பொருளாதார காரியம், அதை கூட ஆண்டவர் ரிவர்ஸ் பண்ண, திரும்பி கொடுக்க, அதில் மறுபடியும் ஜீவனை உண்டு பண்ண உங்களுக்கு இன்றைக்கு அவர் ஒத்தாசையை அனுப்புகிறார். அப்போ நான் என்ன செய்யணும்? அவரை நாம் நோக்கி பார்த்தால் போதும், அவரை நோக்கி நாம் கூப்பிட்டால் போதும். அவருடைய வல்லமை, அவருடைய ஞானம், அவருடைய அறிவை நம்ம விசுவாசித்து, கர்த்தாவே என்னுடைய உதவி, மனுஷர்களுடைய உதவி எல்லாம் விருதாக போய்விட்டது, ஆனால் உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வருகிறது. நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், நீர் உதவி செய்யும் பொழுது அங்கே எதுவுமே எதிர்த்து நிற்க முடியாது, எதுவுமே தடுத்து நிறுத்த முடியாது. நான் இழந்த வருஷங்கள், இழந்த ஆசீர்வாதங்கள், இழந்த சரீர பலன், இழந்த பரிசுத்தம் எல்லாவற்றையும் நீர் திரும்பி கொடுக்க நீர் வல்லமை உள்ள தேவன். அவர் எனக்கு ஒத்தாசையை அனுப்பி என்னுடைய ஆத்துமா பாவத்தில் விழுந்து போகாதபடிக்கு என்னை அவர் பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே, நீர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர், ஜீவனுள்ள தேவன், உம்முடைய குமாரனையே எங்களுக்காக கல்வாரி சிலுவையில் ஒப்பு கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் நீர் தர போதுமானவராக நீர் இருக்கிறீர். உம்முடைய வல்லமை, உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவினால சர்வத்தையும் சிருஷ்டித்த எங்கள் கர்த்தர், எங்களுடைய வாழ்க்கையில் நீர் ஒத்தாசையை அனுப்பி நாங்கள் கடந்து போகிற பாதையில் எங்களுக்கு ரட்சிப்பையும் விடுதலையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் பலத்தையும் வெற்றியையும் காணச் செய்ய உமக்கு ஆகும், உம்மாலே கூடும் என்று சொல்லிட்டு நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் இழந்து போன வருஷங்களை கூட நீர் திரும்ப கொடுக்க உம்மாலே ஆகும் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய கிருபைக்கு, உம்முடைய வல்லமைக்கும், ஞானத்திற்கும், அறிவுக்கும் எங்களையும் எங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பரலோக பிதாவே. ஆமென்.